டாலண்ட்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட்டை குறிக்குது. அப்போது நான் நினைக்கிறேன் அதை பெட்டராக எப்படி நம்ம பார்க்கணுன்னா, அந்த டாலண்ட்ன்ற அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம், நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே ஆக்சுவலாக கடவுள்கிட்ட தான் நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் தான் எடுத்துக்கணும். அப்படி நம்மகிட்ட இன்றைக்கி ஏதாவது இருக்குன்னா அவர் கொடுத்ததுனால தானங்க இருக்குது, இல்லை நாமளே ஏதாவது தானாகவே சம்பாதிச்சுக்கிட்டோமா? ஜனங்க பேசுகிறப்போ இதாக இருக்கும், ஏன் பணம் நான் ஏன் உழைப்பினால எங்கே உங்களுக்கு கை அவர் கொடுக்கலன்னா எங்கெங்கே உழைச்சிருக்க முடியும்? உங்களுக்கு மூளை அறிவை கொடுக்கலன்னா எங்கெங்கே உழைச்சிருக்க முடியும்? உங்களுக்கு உயிர் மூச்சை கொடுக்கலன்னா எப்படிங்க பிறந்திருக்க முடியும்? உங்களை இன்றைக்கி எழுப்பி உள்ளனா எப்படிங்க இங்கே வந்திருக்க முடியும்? நமக்கு இன்றைக்கி ஏதாவது வாழ்க்கையில் இருக்குன்னா அது ஏன் இருக்குன்னா, அவர் ஒரு விதையின் வடிவத்தில் அதை கொடுத்துட்டார். எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் பாருங்கள், அது ஏன் நம்மகிட்ட இருக்குன்னா இன்றைக்கி அவர் அதை ஒரு விதையை போல் கொடுத்துட்டார். உயிரை கொடுத்தார், நாம் பிறந்தோம், அவருடைய கிருபையினால தான் வளர்ந்தோம். இன்றைக்கி நமக்கு போய் ஒரு வேலை இருக்குது, அதை வச்சு சம்பாதிக்கிறோன்னா ஏன்? நமக்கு ஒரு திறமை இருக்கிறதுனால தான் வேலை இருக்குது, வேலையை நல்லா செய்கிறதுனால தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் திறமையை கொடுத்தவர் யார்? அவர். ஆற்றலை கொடுத்தவர் யார்? அவர். திராணியை கொடுத்தவர் யார்? அவர். அறிவை கொடுத்தவர் யார்? மூளை அறிவை கொடுத்தவர் யார்? அவர். தாளந்தை கொடுத்தவர், தாளந்தும் அதில் இருக்குது, நம்முடைய இயற்கை நேச்சுரல் டேலண்ட்டை கொடுத்தவர் யார்? அவர். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், ஆவிக்குரிய வரங்களை கொடுத்தவர் யார்? அவர். எல்லாத்தையும் இப்போ நம்ம 4 பேருக்கு நாளைக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கிறோம்னா, இன்றைக்கு நம்மளால ஏதோ இந்த உலகத்தில் நல்லது நடக்குதுன்னா நம்ம என்னத்தையோ சம்பாதிக்கிறோம், நம்மகிட்ட ஏதோ ஒரு பணம் இருக்குது, ஒரு பேர் இருக்குது, ஒரு புகழ் இருக்குது, ஒரு முக்கியத்துவம் இந்த வாழ்க்கையில் இருக்குன்னா இது ஏன் இருக்குன்னா அவர் கொடுத்ததுனால தான் இருக்குது. எல்லாமே அவர் தான் கொடுத்தார். அவர் மட்டும் கொடுக்கலன்னா ஒரு பைசா இருக்காது நம்ம கையில், நமக்குன்னு ஒன்றுமே இருக்காது. நம்ம முற்றிலுமே அவர் கொடுத்ததுனால தான் நாம் இங்கே இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அந்த தாளத்தை எப்படி பார்க்கணுன்னா, அவர் நமக்கு கொடுத்த எல்லாம், நம்முடைய ஜீவன், நம்முடைய சுவாசம், நம்முடைய எல்லாம், ஆவிக்குரிய வரங்கள், இயற்கையான தாளந்துகள் எல்லாமே கொடுத்தார். சும்மாவா கொடுத்தாரு? இந்த பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுறாருங்க. இங்கே நம்மளை ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறார். அவருடைய நோக்கத்தை நாம் செய்யணும். அவர் கொடுத்த ஜீவனை வச்சு, அவர் கொடுத்த சுவாசத்தை வச்சு, அவர் கொடுத்த ஆரோக்கியத்தை வச்சு, அவர் கொடுத்த திறமைகளை வச்சு, அவர் கொடுத்த வரங்களை வைத்து, அவருடைய நோக்கத்தை செஞ்சு, அவருடைய சித்தத்தை செஞ்சு, அவருடைய பேரும் புகழும் இந்த பூமியில் வர்த்திக்கப்படணும். அவருக்காக வாழணும். அவர் கொடுத்த எல்லாத்தையும் வச்சு அவருக்காக வாழணும். ஆனால் சிலர் எப்படி இருக்காங்க? எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு, ஆனால் கொஞ்சம் கூட அவரை செட்டப் பண்ணுறதே கிடையாது. உலகத்தில்